பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே, நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் இன்றைக்கி அண்ணன் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஆதவன் சித்தாசிரம் மற்றும் ஆதவன் பார்மா சார்பாக நடத்தப்படக்கூடிய எங்களுடைய மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் விவரங்கள் பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஏன்னா நைட் எமிஷன் நிறைய பசங்களுக்கு விந்து ஸ்கலிதமாகுது. இரவு நேரத்தில் விந்து ஸ்கலிதம் ஆகிறதுனால தொடர்ந்து ஆகும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாரத்தில் 7 நாளும் போகக்கூடிய விந்து ஸ்கலிதம் இருக்குது. ஒரே இரவில் 2 வாட்டி விந்தை கழிக்கிறவனும் இருக்கிறான். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் அதீதமான உஷ்ணநிலை தான். ஸோ அந்த உஷ்ணத்தை நாம் குறைச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும். எப்போவுமே தாதுன்னு சொல்லக்கூடிய விந்து கட்டியாக திக்காக திடகாத்திரமாக இருக்கணும். அது கட்டியாக திக்காக திடகாத்திரமாக இல்லை அப்படின்னா அது ஸ்கலிதமாகும். ஒரு ஆண்மகனுக்கு ஆணுறுப்பு விரைக்கிறப்ப விரைச்ச ஆணுறுப்பை தொட்டுப்பார். அது ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் செயல்படும். ஆணுறுப்பு விரைச்ச உடனே அது சூடாக இருக்கும். ஏதாவது அடுப்பு உலையில் வச்சு எடுத்த இரும்பு கம்பி மாதிரி பலன்னு சூடாக இருந்ததுன்னு வையி, அது பெண்ணுறுப்புக்குள்ளே போன உடனே மண்டையை போட்டுரும். ஆமாம், கக்கீரும். அதோடு எந்திரிக்காது, அதோடு முடிஞ்சு போயிடும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, அந்த தாது வளத்தை நாம் பெருக்கணும். அதீதமான உஷ்ணம் இருக்கா, அதற்கு நாம் நல்ல குளுமையான நம்ம சொன்னோம் இல்லையா நீர் காய்கறிகள், அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுக்கலாம். பீர்க்கங்காய், புடலங்காய், அந்த மாதிரி நீர் காய்கறிகளை நிறையா எடுக்கலாம். பாதாம் பிசினை இரவு நேரத்தில் தண்ணியில் ஊற வச்சு காலையில் சூடான பாலில் கலந்து அதையும் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உஷ்ணத்தை சரி பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய ஆதவன் பார்மா சார்பாக தயாரிக்கக்கூடிய விந்துகட்டு பொடி, விந்துகட்டு மாத்திரைகள், ஸ்தம்பன் சூரணம், ஸ்தம்பன் மாத்திரை, இதெல்லாம் விந்தை அற்புதமாக கட்டும். அதே போல் துவர்ப்பாக இருக்கக்கூடிய நாவல், துவர்ப்பு சுவையுடைய மருதம்பட்டை, துவர்ப்பு சுவையுடைய வெந்தயம், வெட்டி வேர், நெறிஞ்சி முள், இது எல்லாமே விந்து ஸ்கலிதத்தை சரிப்படுத்தும். அதே போல் நீங்கள் நீர்முள்ளி, ஓரிதழ் தாமரை, இதெல்லாம் எடுத்துக்கிறப்போ விந்தை அழகாக கட்ட முடியும். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு தேவையான அளவு தண்ணி குடிக்கணும். 4 லிட்டர் கரெக்டாக நீங்கள் தண்ணீர் குடிச்சாகணும். ஒரு நாளைக்கு 2 வேளை குளிச்சாகணும். ஒரு நாளைக்கு 2 வேளை மழை ஜலம் கழிச்சாகணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழலுக்கு தினசரி எண்ணெய் அப்பியாசம் பண்ணி தான் ஆகணும். தேங்காய் எண்ணெயை உச்சந்தலையில், அக்குள், தொப்புள், முதுகு, ஆணுறுப்பு, விதையில், தொடையெடுக்கில் தேய்ச்சி ஆகணும். ஏன்னா எல்லாருக்குமே இன்றைக்கி நிறைய பேருக்கு ரோமிங் பிஸ்னஸ் தான். வண்டியில் 50 கிலோமீட்டர்லேருந்து 100 கிலோமீட்டர் நீ சுற்றி வந்தால் தான் உனக்கு மாத சம்பளம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த உஷ்ணம் இல்லாத ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அதே போல் பெண்களுக்கு உண்டாகக்கூடிய வெள்ளைப்படுதலுக்கு நிறைய பேர் எங்கள்கிட்ட வர்றாங்க. ஒரே மாதத்தில் அதில் தீர்வு தரக்கூடிய மருந்துகள் எங்கள்கிட்ட உண்டு. லூக்கேரியா டிஎஸ்ஸு, பிளாந்தஸ்ஸு, பாஷான பேதி, நீமு, டர்மரிக்கு, இன்னும் பல்வேறு மூலிகைகள் இருக்குது. நெறிஞ்சி முள், வெட்டி வேறு. ஸோ இந்த மாதிரி மருந்துகளை கொண்டு நாங்கள் அளிக்கக்கூடிய வெள்ளைப்படுதலுக்கான சிகிச்சை 30 கிலோ இருக்கக்கூடிய பெண்களை கூட 50 கிலோ வரக்கூடிய அளவுக்கு அற்புதமான உணவியல் சார்ந்த இயற்கை வழி சிகிச்சை. ஸோ அதெல்லாம் நாங்கள் தர்றோம். ஸோ வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் தாராளமாக எங்ககிட்ட வரலாம். நான் இன்றைக்கி இதை தெளிவாக ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, நாங்கள் ஆண்மை குறைவுக்கு மட்டுமே மருத்துவம் செய்வோம் அப்படின்ற ஒரு பதிவு இருக்கிறதுனால, அந்த பதிவை நீக்கிறதுக்காக எல்லா முறைகளுக்குமே எங்ககிட்ட மருந்துக்கு, வைத்தியத்துக்கு வர்றாங்கன்றதை சொல்கிறதுக்காக நான் ஒரு தெளிவான விளக்கமாக அதை நான் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ அதனால் வெள்ளைப்படுதலுக்கு உண்டு. அதே போல் ஆண்களுக்கு உண்டாகக்கூடிய பயம், பதட்டம், படபடப்பு, மன அழுத்தம், டென்ஷன், தூக்கம் இல்லாதது, எமோஷ்னல் ஃபீலிங் அதிகமாக இருக்கிறது, ஓசிடி காம்ப்ளெக்ஸு, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் ஓசிடி பிரச்சனைக்கும் எங்கள்கிட்ட மருந்து உண்டு. மனம் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதற்கான மருந்துகள் ஆதவன் பார்மாவில் மிக சிறப்பான முறையில் நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நினைவாற்றல் திறனை மேம்படுத்துவதற்கு வல்லாரை, பூனைக்காளி, விஷ்ணு கிரந்தை, இதெல்லாம் கலந்த மருந்துகள்லாம் எங்கள்கிட்ட உண்டு. ஸோ அதனால் நினைவாற்றல் திறன் மேம்படுவதற்கு,
படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பவர் மைண்ட் சிரப்பு, பவர் மைண்ட் டேப்லெட்டு, இப்படி பல்வேறு விதமான மருந்துகளை வந்து நாங்கள் வந்து தயார் பண்ணி மிக எளிய மலிவான விலையில் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து தர்றோம். ஸோ அதனால் வந்துட்டு உங்களால் எவ்வளோ வந்து செலவு பண்ண முடியுமோ அதுக்கு ஏற்புடைய மருந்துகளை வந்து நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்க முடியும். அதே போல் வந்து ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னா இந்த ஃபேட்டி லிவருக்கும் வந்து சிறப்பான மருந்து எங்ககிட்ட உண்டு. அதற்கான பத்தியம் வந்து நாங்கள் சரியான முறையில் கொடுப்போம். ஸோ ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு ஃபேட்கில் டேப்லெட்டு, ஃபேட்கில் கேப்சியூலு, கிரேப் சீடு கேப்சியூலு, கிரேப்ஸ் பவுடரு, ஸோ எங்களுடைய வெயிட் லாஸ் பவுடரு, அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பாவன ஜீரா. இந்த பாவன ஜீரான்றது வந்து கிட்டத்தட்ட வந்து அதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வட்டமே உருவாயிருச்சுன்னு சொல்லலாம். எங்களுடைய பாவன ஜீராவில் பார்த்தோன்னா சீரகம், சோம்பு, கருஞ்சீரகம், காட்டுச்சீரகம், பிளப்பு சீரகம், இதை வந்து இஞ்சி சாறு, எலுமிச்சை சாறு, பூண்டு சாறு, கரும்பு சாறு இதில் வந்து பாவனை பண்ணிப்போம், ப்ராசஸ் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். இதை நீங்கள் எடுக்கிறப்ப உணவு மண்டலம் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகும். இப்போ வீசிங் இருக்குது, ஆஸ்மாட்டிக் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, மூச்சு வாங்குது அப்படின்னா கூட ஒரு வெத்தலையில் ஒரு ஸ்பூன் பாவன ஜீரா வச்சு சாப்பிட்டாச்சு அப்படின்னா, ஒரு டம்ளர் வெந்நீர் குடித்தாச்சு அப்படின்னா உடனே கேட்கக்கூடிய வல்லமை உடையது. அதே மாதிரி ஃபேட்டு, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா வெறும் 180 ரூபாயில் கிடைக்கக்கூடிய பாவன ஜீராவை விடாமல் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஸோ நாங்களே சொல்லுவோம், லட்சங்கள் மிச்சம், ரூபாய் 180 போதும், உடல் ஒல்லியாகன்னு சொல்லி நாங்களே சொல்லுவோம். ஸோ வந்து நிறைய லட்சக்கணக்காக அங்கங்கே செஷன்லாம் போய் லட்சக்கணக்கில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அன்றாடம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருளான சீரகம், அதன் சார்ந்த வகைகளை நாங்கள் மருந்தாக தரோம். நீங்கள் அதை காலையில் ஒரு ஸ்பூனு, இரவு ஒரு ஸ்பூன் ரெகுலராக எடுத்து பாருங்கள். அது மருந்துனே சொல்ல முடியாது, உணவு. அதை ரெகுலராக எடுக்கிறப்போ வந்து பாடியோட மெட்டபாலிக் கண்டிஷனை மாற்றி டீடாக்சிஃபை பண்ணும். உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் டெய்லி ரிமூவ் பண்ணி மெட்டபாலிக் சிஸ்டத்தை மாற்றி ஒரு இயல்பான சீரான உடல் அமைப்பை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய பாவன ஜீரா. ஆக ஒல்லியாக இருக்கிறவங்க சாப்பிட்டா இளைச்சிருவாங்க அப்படின்னா அது கிடையாது. ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு அது வேறு மாதிரி செயல்படும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல ஏற்புடைய மருந்துகளை நாங்கள் தர்றதுனால ஃபேட்டி லிவர் எந்த கிரேடாக இருந்தாலும் சரி, தினசரி அவங்களுக்கு ஃபேட்டி லிவரை அதோட சைஸை பொறுத்து, பாதிப்பை பொறுத்து பூண்டு கஞ்சி சாப்பிட சொல்லுவோம். அந்த பூண்டு கஞ்சி காலையில் நைட்டு 2 வேளை ஒரு சிலரை சாப்பிட சொல்லுவோம். ஒரு சிலருக்கு டெய்லி ஒரு வேளை கொடுப்போம். ஸோ வெயிட் வந்து அதிகமாக இருக்காங்க, 90 கிலோ 120 கிலோ இருக்காங்கன்னா அவங்கள 2 வேளை பூண்டு கஞ்சி, கொஞ்சம் காய்கறி அவியல், அந்த மாதிரிலாம் சில டிஷ்ஷு டயட் மெனு கொடுக்குறப்போ வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய கீழாநெல்லி மாத்திரையிலேருந்து எங்களுடைய பூஸ்ட் லிவ் டேப்லெட்டு, ஆப்லிவ் டேப்லெட்டு இதெல்லாம் நாங்கள் கொடுக்குறப்போ வந்து மிக சிறந்த ரிசல்ட்டை எங்களால் எடுக்க முடியும். எவ்வளவோ நூற்றுக்கணக்கான ஃபேட்கில் அந்த டிஸார்டர் இருக்கிறவங்க, லிவர் டிஸார்டர் இருக்கிறவங்க, ஜாண்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பிலிரூபின் அதிகமாக இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்கும் வந்து நாங்கள் வந்து நல்ல மிக சிறந்த பலன் தரக்கூடிய மருந்துகளை கொடுத்து நல்ல குணமுடைய செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து ஃபேட்டி லிவர் சார்ந்த பிரச்சனை இருக்குது. தண்ணியாக அடிக்கிறீங்க, நிறைய இளைஞர்கள் இருக்கான், டெய்லி தண்ணி அடித்து ஃபேட்டி லிவர் வந்துடும். தண்ணி அடிப்பான், பிரியாணி சாப்பிடுவான், அந்த பன்னாட்டு குளிர்பானத்தை சாப்பிடுவான், ஃபேட்டி லிவர் வந்துடும், டயபெட்டிஸ் வந்துடும். நிறைய பேருக்கு இருக்குது. இன்னும் ஒரு சில பெண்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்கும். ஃபேட்டி லிவரும் பிசிஓடியும் இருந்ததுன்னா சில நேரத்தில் மருந்துகள் கொடுத்தாலும் பீரியட்ஸ் ஆகாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவருக்கு நம்ம மெடிசின்ஸ் கொடுக்கணும், அந்த பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு நம்ம மருந்து தரணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவரையும் குணப்படுத்த முடியும், பிசிஓடியும் குணப்படுத்த முடியும், அவங்களுடைய ஹார்மோனலையும் வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ண முடியும். அதன் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு பீரியட்ஸை ரெகுலராக கொண்டு வர முடியும். பீரியட்ஸ் ரெகுலராக வர்றப்போ அவங்களுடைய ஓவலேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கும் குழந்தைய நாம் உருவாக்க முடியும். ஸோ அதனால் வந்து ஒரு டீப்பாக போகக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அடிப்படையில் தான் எங்களுடைய மருந்துகளை நாங்கள் தயார் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ஆதவன் பார்மாவில் பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பிஎன்ஒஎஸ் படித்த நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்கள நீங்கள் நேராக வந்து பார்க்கலாம். பார்த்து உங்களுடைய ஆலோசனை, நாங்கள் வந்து மருந்து மட்டும் கொடுக்கறதில்ல, மருந்து பாதி உணவு பாதி தான் எங்களோட கான்செப்ட். எங்களோட மருந்தை எடுக்கணுன்னா நாங்கள் சொல்லக்கூடிய உணவு கட்டுப்பாடுக்கு நீங்கள் வந்தாகணும். கண்டதை சாப்பிட்டு மருந்து எடுக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஸோ நாங்கள் சொல்லக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டா தான் எங்கள் மருந்து சரியாக வேலை செய்யும். ஸோ அதனால் வந்து
அந்த கான்செப்டை நீங்கள் வந்து சரியாக புரிஞ்சுக்கங்க. ஸோ அதனால் வந்து ஆண்மை குறைவு சார்ந்து இருந்தாலும் சரி, குழந்தையின்மை சார்ந்து இருந்தாலும் சரி, உடல்நலம் சார்ந்த வேறு பிரச்சனைகள், சைனசிட்டிஸ் இருக்கலாம், இல்லை தொண்டையில் சதை வளர்ந்துருக்கலாம், இல்லை வந்து ஒரு சிலருக்கு பிரஸ்ட்டில் வந்து சிஸ்டிக் மாதிரி கண்டிஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து எங்கள்கிட்ட வந்து மருந்து உண்டு. ஸ்கின் டிஸார்டர், சோரியாசிஸு, அது மாதிரி வந்து வாதம் சார்ந்த நோய்கள் அனைத்துக்குமே, கைகால் வலியில் இருந்து ஸ்பைனல் கார்டில் ஏதாவது ப்ராப்ளமா, டிஸ்க் ப்ரொலாப்ஸு, டிஸ்க் பல்ஜு, ஸோ அந்த மாதிரி டிஸ்க் டேமேஜ் ஆகிறது, டிஸ்லொகேட் ஆகிறது, எல்லாத்துக்குமே வந்து ஆதவன் பார்மாவில் வந்து நாங்கள் வந்து தரமான மருந்துகள் வச்சுருக்கோம். எல்லாமே ஆய்வுக்கு உட்பட்ட மருந்துகள். இந்த மருந்துகளை நீங்கள் எடுக்கிறப்போ வந்து நல்ல பலனை பார்க்க முடியும். ஸோ இன்னும் நிறைய நோய்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 வகையான நோய்கள் வந்து நாங்கள் வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ எங்கள்கிட்ட நேரம் உங்களால் வர முடியலை அப்படின்னா வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து ஆன்லைனில் மீட் பண்ணலாம். தேவைன்னா நம்ம வீடியோ காலில் கூட பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8608400041 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்லைன் கன்சல்டேஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆதவனில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. நம்ம ஸ்டாஃபுங்க 50 பேர் 50 நம்பர் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து ஆன்லைன் அந்த ஃபெசிலிட்டி என்னால் தர முடியாது. இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்கள். 8608400041 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ஆன்லைன் கன்சல்டேஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேசுகிறோம் இல்லையா, இது சார் உங்களுக்கு எந்த டிசீஸாக இருந்தாலும் சரி நீங்கள் பேசலாம். பேசிக்கலி நான் ஜென்ரலாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஆள் தான். ஸோ அது அதிகபட்சமாக அந்த செக்ஸாலஜி சார்ந்த சில நிகழ்ச்சிகள் நான் நடத்துனதுனால அண்ணன் வந்து செக்ஸுக்கு மட்டும்தான் மருந்து கொடுப்பாரு, குழந்தை இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் மருந்து கொடுப்பாருன்னு ஒரு சின்ன ஃபார்மேஷன் உண்டாயிருச்சு. வாலி அஜித் மாதிரி. அப்புறம் வாலிக்கு அப்புறம் அவர் எவ்வளவு படம் பண்ணார், நல்லா பண்ணார்ல, அது மாதிரி தான் நம்மளும். சரி, அதனால் வந்துட்டு என்ன கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் வந்து வரலாம். 8608400041 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அதில் வந்து நீங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு தேவைன்னா மெடிசின்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை மெடிசின் வேண்டாம் அப்படின்னா உணவு ஆலோசனை மட்டுமே நீங்கள் வந்து இலவசமாக எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு பயம் வேண்டாம். எங்களை வந்து பார்க்குறதுக்கு சந்திக்கிறதுக்கெல்லாம் வந்து பயம் வேண்டாம். தெளிவாக வந்து நேரடியாக வந்து பேசுங்க. நேராக வர முடியாதவர்கள் ஆன்லைனில் தாராளமாக சந்திக்கலாம். For appointment, Dr. Arun Chinnaya Camp. Contact number 8608400035. For online consultation, India and overseas, 8124076667, 8124176667, 8124676667. ஆதவன் சித்தா மருந்துகள் கிடைக்கும் இடம் ஆதவன் பர்மாலயா, கோயம்பேடு. ஃபோன் 04448593187, 8124676667, 8124976667. மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்.